அதே சமயத்தில் இந்த ராகு கேது குரு சனி மூன்றுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க அமைப்புகள் போகும்பொழுது மாத கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா இதுவரை 9ஆம் இடத்துல சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு படிப்பு விஷயத்தில் மாணவர்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நல்ல நிவர்த்தி, நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் வருகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதிக்கு மேஷத்திலும், மே 23ஆம் தேதி ரிஷபத்துக்கும் படிப்படியாக படிப்பு சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், ஐடி துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல மே 15ஆம் தேதி வருகிறார். ஸோ தொழிலில் மேன்மை, ஒரு தொழில் அமைச்சுக்கிறது அல்லது தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது, ஒரு லெவல் டேர்ன் ஓவர்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது, ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. கடகராசி அஸ்தம சனியில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, சில பிரச்சனைகள் முடிந்து தொழிலில் மேன்மை பெறக்கூடியது. அல்லது வேலையில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் ப்ரமோஷனும் இல்லாமல் அப்படியே ஓடிக்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோக உயர்வு, அரசு வேலை கிடைக்கிறது, அல்லது ஒரு ஹெட் பொசிஷன் கிடைக்கிறது, ஹெச்ஓடி கிடைக்கிறது, ஒரு நிலைமையிலேருந்து அடுத்த லெவல் டீம் லீடர் ஆகிறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அந்தந்த துறையில் அடுத்த லெவல் பொசிஷன் என்ன இருக்குதோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு சூரியன் 10ஆம் இடத்துல வரக்கூடிய மே 15ஆம் தேதி உங்களுக்கு வருது.